செய்து உட்காருங்க. நீங்க சொன்ன தீர்ப்பை நான் சொல்லியாச்சு, உட்காருங்க. உங்க ஆட்சியில 2017 நடந்த தீர்ப்பை சொல்லியாச்சு, உட்காருங்க. வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக விற்றிருக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் வழிகாட்டுதலோடு நீங்க தமிழ்நாடு புரிந்த வரலாற்றை முதலமைச்சரா இருந்தாலும் உட்காருங்க. இன்றைய தமிழ்நாடு உட்காருங்க. கல்வியின் அமைந்தொரு வாழ் கோடாமை நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது உட்காருங்க. சமநிலையில் நின்று பொருளின் இடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவது அழகு. வான்புகழ் கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்மையெல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி எத்தனை தடைகள் எதிர்வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காட்டிடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது.